வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 43. இளரோஜா நிறத்தில் சில்வர் ஜரிகையில் ஜர்தோசி வேலைப்பாடுகள் செய்த லஹாங்கா அணிந்திருந்தாள் மயூரி. துப்பட்டாவை தாவணி மாதிரி கட்டியிருந்தாள். நன்றாக மேலே தூக்கி இடுப்பில் சுருகி இருந்த தாவணி அவள் நடந்ததில் நெகிழ்ந்து போய் கீழே இறங்கி அவளுடைய இடுப்பு வளைவை அப்பட்டமாக எடுத்து காட்டியது. ஆதவனின் கண்கள் பசை போட்டார் போல அங்கேயே ஒட்டி கொண்டன. உடைக்கு ஏற்றார் போல வெள்ளை கற்கள் பதித்த நகைகள் அணிந்திருந்தாள். தலைமுடியை உயரை தூக்கி மெசிபன் முறையில் கொண்டை போட்டிருந்தாள். பட்டு போன்ற மென்மையான அவளுடைய தலைமுடியை செயற்கையாக சுருட்டிவிட்டு பிறகு கொண்டை போட்டிருப்பார்கள் போல. ஏதோ அரைகுறையாக போட்டது போல நிறைய முடிகள் ஆங்காங்கே பிரிந்து காற்றிலே பறந்து கொண்டிருந்தன. அதுவும் கூட ஒரு தனி அழகாகத்தான் இருந்தது அவளுக்கு. பார்த்த விழிகள் பார்த்தபடி பாவை மீதே நிலைத்திருக்க மெய்மறந்து விட்டான் ஆடவன். மேருமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தெடுத்த பார்க்கடலின் அமுதமெல்லாம் பாவையின் வடிவில் பாவியவன் கண்முன்னே எனில் வாசுகி வருத்தம் கொண்டு துப்பிய விஷமெல்லாம் எங்கே என்று விந்தனையாய் சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆதவன் எனும் ஆடவன். பாவம், அந்த பாலகன் அறியவில்லை பாதி அமுதினாலும் மீதி விஷத்தினாலும் ஆனவளே இந்த ஆரணங்கு என்பதை. அந்தோ பரிதாபம். உள்ளே வந்த மயூரி ஆதித்யா மோட்டார்ஸிலிருந்து வந்த அனைவருடனும் சகஜமாக பேசினாள், சிரித்தாள். ஆனால் அவள் ஆதவன் இருந்த பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. ஆதவன் என்ற ஒரு 6 அடி உயர ஆண்மகன் ஒருவன் அங்கே இருப்பதை அவள் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அவ்வளவு அலட்சியம் பேச்சிலும் பார்வையிலும். ஆனால் அவளுடைய அசட்டையோ அல்லது பாராமுகமோ எதுவும் ஆதவனின் மனதை வாட்டி வருந்த செய்யவில்லை. இந்த மாதிரியெல்லாம் அவள் தன்னை உதாசீனம் செய்வாள் என்பதெல்லாம் ஏற்கனவே அவன் அறிந்ததுதானே. அவளுக்குள் இருக்கும் கோபத்திற்கு அவன் தனியாக மாட்டினால் அவனை கடித்து குதறவும் தயங்க மாட்டாள். அதுவும் அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால்தான் மயூரியின் பாராமுகம் ஆதவனின் மனதை எந்த விதத்திலும் உறுத்தவில்லை. மாறாக கால் மேல் கால் போட்டபடி இடது கை முழங்கையை தொடையில் ஊன்றி கைவிரல்களால் நாடியை தாங்கி பிடித்துக் கொண்டு கொஞ்சம் தூரமாக தனக்கு எதிரே அமர்ந்து மணிமேகலையோடு பேசி சிரித்துக் கொண்டிருந்த மயூரியை கண்களாலேயே கபளீகரம் பண்ணி கொண்டிருந்தான். வேறு எவருக்கு பிரித்து அளிக்க இயலாத வண்ணம் உலகின் ஒட்டுமொத்த காதலும் அவனது இரு விழிகளுக்குள்ளும் தான் அடைக்கலமாகி இருந்தது. உச்சி முதல் பாதம் வரை தீயாய் பற்றி எறிந்த ஆசையை அடக்கிக் கொண்டு இதழோரும் குறும்பு மிளிர ஆதவன் மயூரியை அணு அணுவாக கண்களாலேயே ரசித்து ருசித்து பருகிக் கொண்டிருந்தான். உச்சி வகிட்டிலிருந்து ஆரம்பித்து மேலிருந்து கீழாக ஒவ்வொரு அங்குலமாக அங்கமாக தொட்டு தொட்டு தழுவியபடி கீழே இறங்கி கொண்டிருந்த அவனது பார்வை அவளது சங்கு கழுத்திற்கு கீழே வந்து நின்றது, மூச்சு வாங்கிக் கொண்டு. அந்த மூச்சில் இருந்த சூடு உள்ளே வரை பரவி அவன் நெஞ்சுக்குள் இருந்த அவளையும் சூடேற்றி இருக்குமோ? சட்டென்று உணர்வு வந்தவளாக நிமிர்ந்து ஆதவனை பார்த்தாள் மயூரி. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் முகத்தை அல்ல. அவனது பார்வை பதிந்திருந்த இடத்தை குனிந்து பார்த்தவள் கூசிப்போய் வேறு பக்கமாய் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். முன்பை விட இப்போதுதான் அதிக கஷ்டமாகி போய்விட்டது ஆதவனுக்கு. காரணம், முதுகு பிராந்தியத்தில் 3/4 பாகம் வெட்ட வெளி போல திறந்து கிடந்தது. வட்ட நிலவென வெட்டையாய் கிடந்த அந்த முதுகை பார்த்ததும் அதை ஆசையாய் தடவி தான் பரிசளித்த ஈர முத்தங்கள் நினைவிற்கு வந்து அவனை மேலும் வதைத்தது. கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே இருந்து செத்து போயிருக்கலாம், மோட்சமாவது கிடைத்திருக்கும். ஒரே ஒரு நாள் சம்சாரியாக வாழ்ந்துவிட்டு இப்போது பேயாக அலைந்து கொண்டிருக்கிறான், உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல். பல நாள் பட்டினி கிடந்தவனுக்கு கொஞ்சமாய் உணவு கொடுத்து அவன் பசியை மேலும் கிளறி விட்டதை போல இருந்தது ஆதவனின் நிலை. அதைவிட கொடுமையாக அறுசுவை விருந்து எதிரே இருந்தும் அதை அள்ளி பருக முடியாத துர்பாகிய நிலை வேறு. அனலாய் ஒரு பெருமூச்சை விட்டு தனக்குள்ளே கிளம்பி இருந்த வெப்பத்தை தனித்துக் கொண்டான் ஆதவன். மயூரி நாற்காலியை திருப்பிக் கொண்டு வேறு பக்கமாய் உட்காரவும், ஏண்டி என்றவாறே மணிமேகலையும் தனது நாற்காலியை திருப்பி போட்டுக்கொண்டு மயூரிக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டாள். பிறகு மெதுவாக குனிந்து மயூரியின் காதுகளில், ஆதவன் சார் வெச்ச கண் எடுக்காம உன்னையே தாண்டி பாத்துட்டு இருக்காரு, விட்டா உன்னை அப்படியே பச்சையாவே பிச்சு தின்னுடுவார் போல. ஆத்தாடி, பார்வையே இம்புட்டு வெறியா இருக்கே. அப்புறம் என்று இழுத்தவள் மயூரியின் கண்களில் கொலைவெறியை கண்டதும் வாயை மூடிக்கொண்டாள். பாக்குற பார்வையை பாரு, கொஞ்சம் கூட விக்கமே இல்லாம மானகிட்ட ஜென்மம் தூ என்று
காற்றில் துப்பிய மயூரி முறைச்சு முறைச்சு பாக்குற அந்த கண்ணுமுடி ரெண்டையும் அப்படியே நோண்டி எடுக்கணும் என்று கடித்த பற்களுக்கிடையே முணுமுணுக்க, எதே கண்ணனோட பொறியா? என்ன இருந்தாலும் அவரும் புருஷண்டி, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசாமா என்று மணிமேகலை பதிலுக்கு ஆதவனுக்கு வக்காலத்து வாங்க அவளது தொடையில் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள் மயூரி. என்னமோ நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி அவனை ஏன் புருஷன்னு சொல்ற? இப்படி எல்லாம் போய் மயூரி கிட்ட பேசினா உனக்கு இன்கிரிமெண்ட் அதிகமா தரேன்னு அந்த வளர்ந்து கிட்ட உன்னை உசுப்பேத்தி விட்டானா என்று கேட்க, ஆ கழுத கிள்ளாத வலிக்குது. ஆதவன் சார் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல, அவர் ஒரு ஜென்டில்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனசார ஒருத்த மேல ஆசை வச்சிட்டோம்னாலே அவன் நமக்கு புருஷன் தாண்டி. மணிமேகலை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 2 கைகளிலும் ஜூஸ் டம்ளரோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஆசிம். அதை கண்ட மணிமேகலை, பாத்தியா என் புருஷனா, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துறான், அவ்வளவு அக்கறை மேல என்று பெருமை அடிக்கவும், சட்டென்று உன் புருஷன மாதிரியே நீ என் புருஷனையும் என்று எதையோ சொல்வதற்கு ஆரம்பித்த மயூரி பேச்சை நிறுத்திவிட்டு நாக்கை கடித்துக் கொண்டாள். மணிமேகலைக்கு தகுந்த பதிலடி கொடுக்க விரும்பிய அவசரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். அவளை அறியாமலேயே புருஷன் என்கிற வார்த்தையும் சேர்ந்து வாயில் வந்து விட்டது. மணிமேகலையை பார்த்து அசடு வழிந்தவள், அது கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு என்று 32 பற்களையும் காட்டி சிரிக்க கடுப்பாகிவிட்டாள் மணிமேகலை. ஆவண்டி ஆவும், அது எப்படி மனசுல இல்லாத ஒண்ணு வாயில வார்த்தையா வரும்? நீ ஒரு களவாணிடி, எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? மயூரியை கிடுக்கு பிடித்து கேள்விகளாக கேட்டு திணறடித்துக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. மயூரியை காப்பாற்றுவதற்காகவே வந்தது போல அங்க வந்த ஆசிம் தன் கையில் இருந்த ஜூஸ் டம்ளர்களை ஆளுக்கொன்றாய் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டான். ஜூஸை குடித்து கொண்டே ஆசிம் பக்கமாய் குனிந்த மணிமேகலை, ஆசி, இப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு, என்னன்னு தெரியுமா என்று உற்சாகமாக ஆரம்பிக்க அவளை மேலே பேச விடாமல் வாயை பொத்தி தடுத்த மயூரி, மேகி சொன்னேன்னு வச்சுக்க, கல்யாண வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன், நங்கு நங்குன்னு நடுமண்டலே கொட்டி வச்சிருவேன் என்று சொல்லிவிட்டு கையில் அணிந்திருந்த வளையல்களை மேலேற்றி விட்டு கொண்டு கையை முறுக்க, அதற்கு மணிமேகலை, ஏன் இப்ப சொன்னாதான் சொன்னபடியா? வீட்டுக்கு போனது போன் பண்ணி சொல்ல முடியாதா? போன்ல சொன்னா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நாளைக்கு ஷோரூம்ல மீட் பண்ணுவோம்ல ஆசி, அப்ப சொல்றேன் என்று சொல்லி குறும்பாய் அவள் சிரிக்க மயூரிக்கும் சிரிப்பு வந்தது. இருவருக்கும் நடுவே நைசாக குனிந்த ஆசிம் மெல்லிய குரலில், நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டுதான் இருக்க மயிலு, வாளு என் தலைய கண்டாலே கொலவெறியோட முறைக்கிறாரு. அவர் முறைக்கிறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. தினமும் உன்னை பத்தி கேப்பாரு மயிலு, மயூரி போன் பண்ணாலா, அவ எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விசாரிப்பாரு. நானும் இல்லன்னு சொல்லிடுவேன். தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு வருவாளான்னு கூட கேட்டாரு, தெரியாதுன்னு உதட்ட புதுக்கிட்டு போயிட்டேன். இப்ப நீ வேற வந்துட்டியா, ஆள் செம்ம கடுப்பாயிட்டாரு, கண்டிப்பா என்னை தூக்கி போட்டு மிதிக்க போறாரு பாரு என்று சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு மெலிதாக விசில் அடித்த மணிமேகலை, அப்ப நாளைக்கு ஆதித்யா மோட்டார்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லு, ஆதவன் சார் உன்னை வெளுத்து கட்டி மூட்டையா தொங்க விட போறாடா ஆசி என்று உற்சாக குரலில் சொல்லவும் அவளது இடுப்பை பிடித்து அழுத்தமாக கிள்ளிய மயூரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் புருஷன் புண்ணாக்குன்னு அளந்துகிட்டு இருந்தேன், இப்ப எவனோ ஒருத்த அவனை அடிப்பான்னு சொன்ன உடனே கைத்தட்டி விசில் அடிக்கிறியே ஆசி, எனக்கு என்னமோ இவன் மேல டவுட்டா இருக்குடா, இவள நம்பாத. இவளும் அதோ அங்க முட்டைக்கண்ணு வச்சு முழுங்குற மாதிரி என்னையே பாத்துட்டு இருக்கான் பாரு, அந்த வளர்ந்து கிட்டவனும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்றாங்க. மயூரி மணிமேகலையை சுட்டி காட்டி ஆசிமிடம் இப்படி சொல்லி வம்பிழுத்து கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து யாரோ கையை உயர்த்தி ஆசிம்மை அழைக்கவே அப்புறம் வருவதாய் சொல்லிவிட்டு அவன் எழுந்து சென்று விட்டான். மயிலு வாயன், கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வருவோம் என்று தன்னை அழைத்த மணிமேகலையை முறைத்தாள் மயூரி. எத்தனை தடவடி போவ, அதுன்னு பொருட்காட்சியா, அப்பப்ப போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு, ஒரே ஜூஸா குடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா என்று அழுத்து கொண்டவள், வா போலாம் என்று எழுந்து நடந்தாள். மயூரி முன்னால் நடக்க அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்த மணிமேகலை நடையின் வேகத்தை சற்று குறைத்து லேசாக திரும்பி ஆதவன் இருக்கும் திசையை பார்த்து ஏதோ சைகையாக சொல்லிவிட்டு போனாள். அவனும் அதை புரிந்து கொண்டார் போல சிரித்து கொண்டே மெலிதாக தலையசைத்தான். அத்தியாயம் 44. 2வது மாடியில் இருந்தது ரெஸ்ட் ரூம். போய்விட்டு வரும் வழியில் மயூரியின் கையை பிடித்து நிறுத்திய மணிமேகலை, மயிலு, நான் உன்னை கேப்பேன், நீ மனசார உண்மையத்தான் சொல்லணும். நிஜமாவே நீ ஆதவன் சார வெறுத்துட்டியா? அவருக்கும் உனக்கும் இடையில இனி எதுவுமே இல்லையா என்று கேட்டாள் ரொம்பவும் வருத்தம் தோய்ந்த குரலில். மணிமேகலையின் இந்த திடீர் கேள்வியில் சட்டென்று முகம் வாடி கண் கலங்கி விட்டது மயூரிக்கு.
1000 வார்த்தைகளாலும் விவரிக்க இயலாத ஒரு உன்னதமான பதிலை மயூரியின் அந்த ஒற்றை கண்ணீர் துளி மணிமேகலைக்கு சொல்லிவிட தோளோடு சேர்த்து தோழியை அணைத்துக் கொண்டாள். கண்களை துடைத்துக் கொண்டு கீழே இறங்க படிக்கட்டருகே வந்தபோது படியின் தொடக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தான் ஆதவன். மயூரி இடப்புறம் போனால் வேண்டுமென்றே அங்கே போய் நின்று வழியை மறித்தான். அப்புறம் அவள் உச்சி கொட்டி விட்டு இந்த பக்கமாய் வந்தால் இங்கேயும் வந்து பாதையை அடைத்துக் கொண்டு நின்றான். கோபத்தில் பற்களை கடித்தவள், தள்ளுடா, நான் கீழே போகணும் என்று எரிச்சலாய் சொல்ல, முடிஞ்சா தள்ளி விட்டுட்டு போயேன் என்று தெனாவட்டாக சொல்லிவிட்டு மாடிப்படி வளைவின் ரெயிலிங்ஸை பிடித்துக் கொண்டிருந்த மயூரியின் கைகள் மீது தனது கையை வைத்து அழுத்தினான். படார் என்று கையை விலக்கி கொண்டவள், கை மேல பட்டுச்சுன்னா கைய உடைச்சிடுவேன் என்றாள் ஆவேசமாக. அப்படியா, நீ என் கைய உடைக்க போறியா என்று அலட்சியமாக கேட்டவன், அவள் எதிர்பாராத ஒரு நொடியில் தனது வலது கையால் அவளது இடுப்பை வளைத்து பிடித்துக் கொண்டு நின்ற மேனிக்கு அவளை அப்படியே ஒற்றை கையால் தூக்கி கொண்டு போய்விட்டான் அருகே திறந்திருந்த ஒரு அறைக்குள். உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டவன் முழு கையை முட்டி வரைக்கும் சுருட்டி விட்டு கொண்டு வலது கையை அவளது முன்னே நீட்டினான். உன்னோட இடுப்பை தொட்டு தூக்கிட்டு வந்து இந்த ரூம்குள்ள விட்டது இந்த கைதான், எங்க வட பாப்போம். எரிச்சலாக வந்தது மயூரிக்கு. கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உடனே அதை செயல்படுத்தி விட வேண்டுமா? இவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? சந்தேகம் என்ன, நிச்சயம் பைத்தியக்கார பயல்தான். இல்லையென்றால் விடிய விடிய ஆசை தீர கொஞ்சி குலவி விளையாடிவிட்டு விடிந்ததும் பணத்தை நீட்டி அவளை விபச்சாரி என்று நாக்கில் நரம்பில்லாமல் சொல்லியிருப்பானா? அந்த நாளும் சம்பவமும் ஞாபகத்திற்கு வந்துவிட சட்டென்று அவளது முகத்தில் இருந்த கனிவு மறைந்து கடுமை குடியேறிவிட்டது. தன் முன் நீண்டிருந்த ஆதவனின் கையை பிடித்து தள்ளிவிட்டு வெளியேற போனவளை போக விடாமல் கையை பிடித்து நிறுத்தினான் ஆதவன். அவ்வளோ ஆவேசமா கைய உடைச்சிருவேன்னு கத்துனியே, இந்தா உடைச்சிட்டு போடி. ஏன் சும்மா போற? பயமா இருக்கா? அப்படின்னா இரு, நானே உன்னை தொட்ட இந்த கைய உடைச்சுக்கிறேன். அப்பவாது என் மேல உனக்கு இருக்கிற கோபம் தீருதான்னு பாக்கலாம் என்றவாறே எதையோ அறைக்குள் தேடி அலைந்தான். கடைசியாக அறையின் ஒரு மூலையில் வார்ட்ரோப் திறந்திருக்கவே அதிலிருந்து துணிகளை ஹேங்கரில் மாட்டி தொங்கவிடும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடை எடுத்து கொண்டு வந்தான். என்ன செய்ய போகிறானோ என்று உள்ளூர ஒரு விதமான பதைப்பதைப்போடு மயூரி பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் கையில் அடிப்பதற்காக அந்த ராடை எடுத்து ஓங்கினான் ஆதவன். ஏய், என்னடா பண்ற சைக்கோ என்று அலறிக்கொண்டே அவனது கையில் இருந்த அந்த ராடை பிடித்து கொண்டாள் மயூரி. உனக்கு என்ன பைத்தியமாடா? கடைசி வரைக்கும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஓ, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக உன் கைய நீயே அடிச்சு உடைச்சுக்குவியா? ஏன் காலை முழுசு உன்னை பத்தின குற்ற உணர்வோட நான் மனம் புழுங்கி செத்துட்டு இருக்கணுமா? அதுக்குதான் நீ ஆசைப்படுறியா என்று ஆவேசமாக கத்தியவள், ஒன்னு பண்ணு, அந்த கம்பிய வச்சே என் மண்டையில அடிச்சு என்ன கொண்டு போட்டுரு. எல்லா பிரச்சனையும் மொத்தமா தீந்து போயிடும். நீயும் நிம்மதியா இருக்கலாம், நானும் சந்தோஷமா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவேன் என்றாள் ஆவேசமாக. அடுத்த நொடியே தன் கையில் இருந்த ராடை தூக்கி போட்டுவிட்டு அவளை அருகே இழுத்து அணைத்து தன் நெஞ்சோடு பொதிந்து கொண்டான் ஆதவன். அவன் மார்பில் புதைந்து கொண்ட மறுகணமே பாறாங்கல்லாய் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரமெல்லாம் நீங்கியது போல ஒரு மன நிம்மதி அவளுக்கு. என்னதான் அவன் தன்னை அவமானப்படுத்தினாலும் அவன் தொட்டவுடன் ஏதோ காந்தத்தை கண்ட இரும்பு போல பாய்ந்து சென்று அவனோடு ஒட்டிக்கொள்ளும் தனது மானங்கெட்டத்தனத்தை நினைத்து மயூரிக்கே கொஞ்சம் அவமானமாகத்தான் இருந்தது. இந்த உடம்பும் மனமும் ஏன் அவனை தேடி இப்படி அலைகிறதென்றே அவளுக்கு தெரியவில்லை. 1 மாத தாபம், 1 மாத கோபம் எல்லாம் அவனது ஒற்றை அணைப்பிலேயே அடங்கி போய்விட்டது பொட்டி பாம்பாய். மார்பில் கிடந்த தனது மனாட்டியின் நாடியை பிடித்து தூக்கி அவளது கன்னங்களையும் தனது 2 கைகளில் ஏந்தி கொண்ட ஆதவன், மாமனை மன்னிச்சிருடி தங்கோ, இனிமே உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் என்று அவளிடம் மானசீகமாய் மன்னிப்பு வேண்டிவிட்டு, நீ என்னோட காதலியோ மனைவியோ இல்ல மயூரி, நீ என்னோட உயிர். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் இந்த உலகத்தோட மூலையில எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். ஏன்னா நீ இல்லைன்னா இந்த ஆதவன் செத்த பொணத்துக்கு சமண்டி. இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான் பொண்டாட்டி, திருமாறன் அருந்ததியோட மூத்த மருமக என்று சொன்ன ஆதவன் வேறு எதுவும் பேசாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விட்டான். இரவு மணி 11. விருந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு வீடுகளை பார்த்து கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் அனைவரும். அறைக்குள் இருந்து வெளியே வந்த ஆதவனை அழைத்துக் கொண்டு டைனிங் ஹாலுக்கு சென்று விட்டான் ஆசிம். மயூரியும் மணிமேகலையும் கூட அதன் பிறகுதான் சாப்பிட வந்தார்கள். ஆதவன் எதுவுமே நடக்காதது போல ஆசிமோடு பேசிக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மயூரிதான் யோசனையோடு ஆதவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தட்டில் கோலம் போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த மணிமேகலை,
உன்னோட பெரிய அக்க போரா இருக்குடி. நீ மத்தியானம் என்கிட்ட என்ன சொன்ன? நைட்டு கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிடணும், அதனால இப்ப சும்மா லைட்டா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கரண்டி சாதம் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. இப்பவும் இப்படி சாப்பாட்டை அலைஞ்சு விளையாடிட்டு இருந்தா இப்படி? நீ என்ன பாப்பாவா? வேணும்னா உன் புருஷனை கூப்பிட்டுமா, மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடுவாரு என்று கடுகாய் புரிந்த மணிமேகலை ஆதவன் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு, அவரை பாரு, சாப்பாட்டை சும்மா வெளுத்து கட்டிட்டு இருக்காரு, அதான் அண்ணாச்சி சும்மா ஜம்முன்னு ஹீரோ கணக்கா இருக்காரு போல என்று ஆச்சரியமான குரலில் சொல்ல, அதற்கு மயூரி, ஆமா மேகி, அவன் நல்லா சாப்பிடுவான், ஆனா அதே நேரத்துல வேலையும் பிசாசு மாதிரி செய்வான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப காரமா இருக்கிற சாப்பாடுதான் பிடிக்கும். ஒரு வாட்டி இப்படிதாண்டி, நான் அவன் ஷெட்டுக்கு போயிருந்தப்ப அவன் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரே ஒரு துண்டு இட்லியை பிச்சு சட்னில தொட்டு வாயில தந்தான் பாரு, ஐயோடா என்ன ஒரு காரம். உடனே அவன் என்று உற்சாக மிகுதியில் பேச்சை ஆரம்பித்த மயூரி மேற்கொண்டு எதையும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். மணிமேகலைக்கு தான் சஸ்பென்ஸ் தாங்க முடியாதே. என்னமோ வில்லங்கமான சம்பவம் நடந்திருக்கு போல, பிளீஸ் சொல்லடி என்று கெஞ்சியபடி மயூரியின் நாடியை பிடித்து கொஞ்சினாள். சீ போடி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்று மயூரி கண்ணம் சிவக்க, ஐயோ என்னமா வெக்கப்படுற மயிலு, சஸ்பென்ஸ் வைக்காதடி பிளீஸ் பிளீஸ் என்று 1000 ப்ளீஸ் போட, மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக அந்த இட்லி சம்பவத்தை சொன்னாள் மயூரி. மணிமேகலின் கண்கள் ஆச்சரியத்தில் சாசர் போல விரிந்து விட்டது. ஆத்தாடி, இம்முட்டு ரொமான்ஸான ஆளான மாதவனாச்சி. என் புருஷனும் இருக்கானே, சரியான கல்லூலி மங்க என்று ஆசிமை கரித்து கொட்டிய மணிமேகலை, அவ்வளவுதானா மயிலு, இல்ல இன்னும் இருக்கா என்று மயூரியை பார்த்து ஆர்வமாக கேட்க, அடச்சை வெக்கங்கெட்டவளே, ஏண்டி இப்படி அலையிற? எங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சுன்னு முழுசா உன்கிட்ட சொன்னேன்னு வெயி, இன்னைக்கு நைட்டு முழுக்க உனக்கு தூக்கமே வராது தெரியுமா என்று சொல்லி மயூரி கண்ணடித்து வைக்க, மணிமேகலைக்கு நெஞ்சடைத்து விட்டது. அத்தியாயம் 45. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நின்ற தனது காரை எடுத்துக்கொண்டு பேஸ்மெண்ட் பார்க்கிங் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தான் ஆதவன். ஒரு வளைவில் திரும்பும் போது பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் நின்று ஏதோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் மணிமேகலையும் மயூரியும். தூரத்தில் வரும்போதே அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்ட ஆதவன் காரை நிறுத்திவிட்டு மணிமேகலையை அழைத்தான். வேக வேகமாக வந்தவளிடம், ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகல என்று கேட்க, கேப் புக் பண்ணிருக்கோம் சார், கிட்டத்தட்ட அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்குது, உங்ககிட்ட டிராப் பண்ண சொல்லலாம்னா அவங்க கார்ல வரமாட்டாளாம் என்று சொன்னாள் மணிமேகலை. இதையெல்லாம் போய் அவகிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டா பண்ணுவாங்க, கிட்டவா, நான் சொல்ற மாதிரி பண்ணு என்றவன் மணிமேகலையின் காதில் ஏதோ குசு குசு என்று சொல்ல சம்மதமாய் தலையாட்டினாள் அவளும். வெளியேறி சென்று கொண்டிருந்த ஆதவன் மறுபடியும் ஒரு யூட்டன் அடித்து உள்ளே வந்து மயூரியின் அருகே கொண்டு போய் காரை நிறுத்தினான். அவளோ இன்னும் கார் புக் பண்ணுவதில்தான் மும்மரமாக இருந்தாள். ஆதவன் மணிமேகலையை பார்த்து ஜாடை காட்ட, தன் பக்கத்தில் நின்று போனில் எதையோ செய்து கொண்டிருந்த மயூரியின் கையை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு வந்து காரின் பின்பக்க கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளி தானும் ஏறி அமர்ந்து கொண்டு போலா ரைட் என்று விசில் அடித்தாள். மணிமேகலையை கொன்று விடுவதை போல முறைத்தாள் மயூரி. ரொம்ப முறைக்காதடி, கண்ணு முழி ரெண்டோ உருண்டு வெளியே வந்துற போகுது. ஊருலக எப்படி கெட்டு போய் கிடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் தனியா கேப்ல போற பொண்ணுங்கள அந்த கேப் டிரைவருங்களே காருக்குள்ள வச்சு ரேப் பண்ணிடுறானுங்களாம். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது என்று மணிமேகலை வெகுவாக அழுத்து கொள்ள, டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த ஆதவன் மணிமேகலையை அழைத்தான். சார் என்றாள் மணிமேகலை பணிவாக. இல்ல ஏதோ சொன்னியே, டிரைவருங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ உங்க 2 பேர்ல நீ பொண்ணுதான், உன் பக்கத்துல ஒன்னு உட்கார்ந்துட்டு இருக்கே, அது பேயாச்சே, அந்த பேய போய் எவன் ரேப் பண்ண போறான் என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டே ஆதவன் கேட்க, பொங்கி வந்த சிரிப்பை அடக்க இரு கைகளாலும் வாயை பொத்திக் கொண்டாள் மணிமேகலை. ஏற்கனவே அவள் தன்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து ஆதவன் காருக்குள் உட்கார வைத்ததிலேயே கொந்தளிப்போடு இருந்த மயூரி ஆதவன் தன்னை பேய் எனவும் பாய்ந்து விட்டாள் முன்சீட்டுக்கு. போன வேகத்தில் அவனது உச்சந்தலை முடியை கொத்தாக பற்றி ஆட்டியதில் வலி எடுத்து விட, ஐயோ அம்மா என்று அலறினான் ஆதவன். ஏய் ஏய் ஏய், முடிய விடுடி, வலிக்குது, பேய்னு சொன்னல, பேய் இப்படிதான் பண்ணும் வெறியோடு சொன்னவள் அவன் தலைமுடியை பிடித்து ஆட்டுவதை மட்டும் நிறுத்தவில்லை. கடும் பாடுபட்டு அவளை இழுத்து பின்சீட்டிற்கு கொண்டு வந்தாள் மணிமேகலை. இரு கைகளாலும் தலைமுடியை அழுந்த கோதி விட்டு கொண்ட ஆதவன்
பின்னால் திரும்பி பார்த்து மறுபடியும் மணிமேகலையை அழைத்தான். மணி, நீயும் ஆசிமும் லவ் பண்றது உங்க வீட்டுக்கு தெரியும் தானே? ஆமா சார் என்றாள். அப்புறம் எப்படி அவனோட தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல உன்னை அனுப்புனாங்க என்று அவன் சந்தேகமாக கேட்டான். அவனோட தங்கச்சின்னு நான் எங்க சொன்னேன் என்று ஆதவனையே திருப்பி கேள்வி கேட்டாள் மணிமேகலை. அப்புறம் ஆதவன் சாரோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொன்ன. ஓ, அது சரி. அப்ப இன்னும் ஒரு 15 நாள்ல ஆசிம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறியே, அப்ப வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன போய் சொல்லிட்டு வருவ என்று அவன் மறுபடியும் அவளை மடக்க, பக்கத்தில் இருந்த மயூரியை பார்த்து திருதிருவென்று விழித்த மணிமேகலை பிறகு, ஆதவன் சாருக்கும் மயூரி மேடம்க்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு வருவேன் சார் என்றால் மயூரியை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே. அதுவரைக்கும் அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்று அவளது வாயையே ஆவென்று பார்த்து கொண்டிருந்த மயூரி மணிமேகலை இப்படி சொன்னதும் தான் தாமதம். அவள் மீதான தனது வெறித்தனமான தாக்குதலை ஆரம்பித்து விட்டாள் மயூரி. ஏண்டி, உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? போய் போய் இந்த அரக்கிருக்கன் கூட என்ன கோத்து விடுற? கேள்வியோடு சேர்த்து மயூரியின் தாக்குதலின் வேகமும் அதிகரிக்க வலி தாங்காமல் அலறினாள் மணிமேகலை. ஐயோ சார், பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே, தயவு செஞ்சு இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார் என்று அவள் கதற, முன் சீட்டிலிருந்து எழுந்து அவசரமாக காரை திறந்து கொண்டு வெளியே வந்த ஆதவன் பின் சீட்டுக்கு போய் மயூரியின் இரு கைகளையும் சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான். வலித்த முதுகை தேய்த்து தடவி கொண்ட மணிமேகலை பிறகு மெதுவாக, சார், உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், பேசாம ஆதவன் சாருக்கும் அவருடைய பொண்டாட்டிக்கும் எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டைவர்ஸ்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் என்று அவள் சொல்ல, மயூரி மிகவும் உற்சாகமாக விசிலடித்து கைத்தட்டினாள். ஆதவன் தீயாய் அவளை முறைத்து கொண்டிருந்தான். பாவன்னு உன்னை காப்பாத்த வந்தன் பாரு, என்ன சொல்லணும், முட்டிச்சாத்தான், நீ என் வாழ்க்கைக்கே வெடி வைக்க பாக்குறியா? உங்க 2 பேரையும் வண்டியில் ஏத்துனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நொந்து கொண்டவன் மறுபடியும் போய் முன்னே டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டான். காரை எடுப்பதற்கு அவன் சீட் பெல்ட்டை மாட்டிக் கொண்டிருந்த போது மணிமேகலையின் போன் அடித்தது. ஆசிம் தான் அழைத்திருந்தான். எடுத்து பேசிவிட்டு போனை வைத்த மணிமேகலை, ஆதவன் சார், ஆசிம் தான் போன் பண்ணனா, மேல டைனிங் ஹாலுக்கு வர சொல்றா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடட்டுமா என்று கேட்க, சரி நீ போயிட்டு வா மணி, நான் வெயிட் பண்றேன் என்றவன் மாட்டிக்கொண்டிருந்த சீட் பெல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டான். இருவரிடமும் சொல்லிவிட்டு ஆசிமை பார்க்க மணிமேகலை சென்று விட்டாள். மயூரி ரவிச்சந்திரனுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள். வீட்டிற்கு செல்வதற்கு கேப் கிடைக்காததால் ஆதவன் டிராப் பண்ணுகிறார் என்று ரவிச்சந்திரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கொண்டிருந்த மயூரி கண்ணுக்குள் விழுந்த முடியை ஒதுக்கியபடி எதேச்சையாக எதிரே தெரிந்த ரிவர்வியூ மிரரை பார்க்க ஆதவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்ணாடி வழியாக தன்னை பார்த்ததை அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் அவள் மீதிருந்த தனது விழிகளை அகற்றவில்லை. மயூரியும் கஞ்சாடையாகவே ஆதவனை பின் சீட்டுக்கு வருமாறு அழைத்தாள். துள்ளி குதித்து ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். கையில் இருந்த போனை ஓரமாக வைத்துவிட்டு அவனிடம் திரும்பி, ஏண்டா இப்படி ரேப் பண்ற மாதிரியே பாக்குற? உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. அதான் ஒரு நாள் ராத்திரி முழுக்க கண் முழிச்சிருந்து விடிய விடிய பாத்தியே, இன்னுமா உனக்கு அந்த ஆசை தீரல? எரிச்சலும் கோபமாக மயூரி கேட்க, ஒருமுறை கண்களை அழுத்தமாக மூடி திறந்த ஆதவன், நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை இந்த ஜென்மத்துல அடங்காதுன்னு. உன்னை பார்த்தாலே என் உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுடி. அப்படியே உன்னையும் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. நான் என்ன செய்யட்டும், நீயே சொல்லு என்று தனது பதிலையே கேள்வியாக்கி அதை அவளிடமே திருப்பி கேட்டான். ஆசைய அடக்க தெரியணும், அதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு பப்ளிக்கா பட்டிக்காட்டா மிட்டாய் கடைய பாக்குற மாதிரி வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்க. அழகான பொண்டாட்டிய கண்ணு முன்னால வச்சுட்டு நான் ஏண்டி ஆசையை அடக்கிட்டாலேனோ என்றவனது பார்வை அவளின் செவ்விதழ்களில் மையம் கொள்ள, வேண்டாம் ஆதவன் என்று தலையாட்டி மறுத்தவாறே தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் மயூரி. ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அவன் தன் இதழ்களை தீண்டி விடாதவாறு தன்னை காத்து கொண்டதாக நினைத்த அதே வேளையில் சட்டென அவளது இடுப்பை பிடித்து கிள்ளினான் ஆதவன். ஆவ் என்று கத்திவிட்டாள் மயூரி. அனிச்சையாக முகத்தை மூடியிருந்த கைகள் விலகிவிட இப்போது அவளுடைய செவ்விதழ்கள் ஆதவனின் இதழணைப்பில். 10 நிமிடங்கள் கழித்து விடுவித்தவனை எரிப்பது போல பார்த்தாள் மயூரி. தன்னுடைய ஈர உதடுகளை நாவால் வருடியவாறே, சிவனேன்னு தனியா அங்க உட்கார்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு தானே இருந்த, அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் கண்ணடிச்சு பக்கத்துல வான்னு கூப்பிட்டு உசுப்பேத்தி விட்ட? எவ்வளவு நடந்த ஒரு மனுஷன் கை கால வாய அடக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? எதுக்கும் ஒரு அளவு இருக்குதுல
என்று ஒற்றை புருவம் உயர்த்தி அவளை கேட்டவனை பார்த்து, போடாடே என்றாள் கோபமாக. அவனும் பதிலுக்கு, போடி டீ என்று சொல்லி மறுபடியும் அவளது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு பூ போல எழுந்து போய் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டான். எதுவுமே நடக்காதது போல. வெளியே சென்றிருந்த மணிமேகலை திரும்பி வரும்போது 2 பெரிய பிரியாணி பொட்டலங்களோடு திரும்பி வந்தாள். மணிமேகலையின் வீட்டு வாயிலில் ஆதவனின் காரை நிறுத்திய போது மணி சரியாக 1. 2 பெண்களும் வீட்டிற்குள் சென்று கதவை சாத்தும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு அதன் பிறகுதான் ஆதவன் கிளம்பி போனான். மயூரியை சீண்டாமல் சும்மாவா போனான் என்றால் இல்லை. மணிமேகலையின் பின்னே அண்ணனடை போட்டுக்கொண்டு நடந்து போய்க் கொண்டிருந்த மயூரியை விசிலடித்து அழைத்தவன் உதடு குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டுதான் கிளம்பவே செய்தான். வீட்டிற்குள் நுழைந்ததுமே மணிமேகலை பாத்ரூமை தேடி ஓட, மயூரியை கட்டிலில் அமர வைத்து அவள் கொண்டையிலிருந்த ஹேர்பின்களை ஒவ்வொன்றாக உருவ ஆரம்பித்தார் மணிமேகலையின் தாய் மங்கையர்க்கரசி. தான் அணிந்திருந்த நகைகளை ஒவ்வொன்றாக கலற்றி கட்டிலில் வைத்துக் கொண்டிருந்த மயூரி திடீரென்று ஐயோ மேகி என்று அலறிக்கொண்டே எழுந்துவிட அனைவரும் பதறி போனார்கள். பாத்ரூமிலிருந்து விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்த மணிமேகலை, என்னடி என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்று பதட்டத்தோடு கேட்க, மேகி ஒரு கை வளையல காணோண்டி என்றாள் மயூரி. அவளுக்கு குரல் நடுங்கி கண்ணீர் கட்டிவிட்டது. காரணம் அந்த வளையல் ராதாவினுடையது. தொடரும்.